பிணியாளியை ரட்சிப்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த காலவெளியில் கொடுக்கிறோம். யாக்கோபு 5:15 அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வியாதி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வருகிறது, அவிசுவாசிக்கும் வருவது போல விசுவாசிக்கும் வரும். உலக பிரகாரமான ஜனங்களுக்கு வருகிறது போல நாம் வியாதிப்படும் போது சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக என்னும் வார்த்தையானது கிரேக்க மொழியில மூப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த பாகம் பார்ப்பனாக என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு எண்ணெய் பூசி நமக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் நம்முடைய வியாதியை சுத்தமாக்குவார். ஊழியக்காரர்கள் வியாதிஸ்தற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ண வேண்டும். இது கர்த்தரால் ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம். விசுவாசிகளுக்கு வியாதிகள் வரும்போது, வியாதிகள் கர்த்தரிடத்திலிருந்து பரிந்து பேசும்போது, ஊழியர்களுடைய அந்த விண்ணப்பத்திற்கு ஜெபத்திற்கும் தேவன் மனமிறங்கி விசுவாசிகளுக்கு சுகமும் பலமும் தருவார். அதனாலே விசுவாசிகள் விசுவாசத்திலே வளருவார்கள், விசுவாசம் அவனுக்கு வர்த்திக்கப்படும். ஆகவே தேவன் பிணியாளிகளை ரட்சிக்கிற தேவன் என்பதை நினைவு கொண்டுவோம். மூப்பர்களை வரவழைப்போம், ஊழியர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். ஆமென்.